இந்த வார குக் வித் கோமாளியில் பிரியா மேம் செஞ்ச பர்வா கரீலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த ரெசிபி வந்து பாவக்காய் வச்சு உள்ள ஸ்டஃபிங்க்கு பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாவக்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்க தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தோலில் தான் அதிகப்படியான கசப்பு வந்து நம்மளுக்கு தெரியும். இது போல் அந்த டார்க்காக இருக்க பார்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ண பிறகு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிடாதீங்க. உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்க இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த பர்வா கரீலா பண்ணுறதுக்கு மசாலா கூட இந்த சீடையும் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் யூஸ் பண்ணுறனால இந்த சீட் வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இது போல் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயில் இருக்க கசப்பு வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இப்போ உப்பு மஞ்சத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பாவக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம உப்பு தண்ணியிலே வந்து நல்லா ஊற விட்டுட்டோன்னா இந்த கசப்பு வந்து மேலும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பாவக்காய் வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாவக்காய் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டஃபிங்காக பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 100 கிராம் பன்னீரை இது போல் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீர் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய்க்குள்ளே இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து இது போல் நல்லா டைட்டாக உள்ளே வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும் போதில் வெளியே வராத அளவுக்கு இது போல் நல்லா டைட்டாக வந்து நம்ம அழுத்தி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற அந்த பாவக்காவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாவக்காய் வந்து ஏற்கனவே வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணது தான், அதனால் 2 சைடு திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பர்வா கரீலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கசப்பே தெரியல. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள்.